கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு பழமொழிக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது நீங்கள் தான். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தான். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இது வரைக்கும் இத்தனை போன மாதம்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதம் மட்டும் சிறப்பாக அமைவதற்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. எல்லா மாதத்தின் கிரக நிலைகளுமே ஒவ்வொரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த ஆணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்குது, அந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எப்போவுமே கெட்ட காலமாக இருந்தால் அது அப்படியே இருக்காது, எப்போவுமே நல்ல காலமாக இருந்தால் அதுவுமே அப்படியே இருக்காது. ஏன்னா உலகத்தில் கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் பார்க்கலாமா? இப்போ நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் அதிகரிக்கும். இப்போ ஏதாவது விளைவுகள், ஏதாவது தடைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா, அந்த தடைகளை தவிர்த்து நாம் அந்த தடைகளிலிருந்துமே நன்மைகளை பெற நிறைய வழிகளை யூகிக்க முடியும் இல்லையா? அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே தீவிர அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களாகவும் பெரியவங்க கிட்ட பெரியவங்களாகவும் இருக்கிற இடத்திற்கு ஏற்றது போல் உடனுக்குடன் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ரொம்பவுமே குழந்தைத்தனமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதுக்குன்னு ரொம்பவுமே விளையாட்டு புத்தி இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்பவுமே தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. இப்போ மற்றவங்க யாராவது ஏதாவது பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தால் கூட அவங்க உங்ககிட்ட வந்து அதற்கான தீர்வு கேட்குற வரைக்கும் நீங்களாக போய் சொல்ல மாட்டீங்க. உங்ககிட்ட வந்து கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்வீங்க. நீங்களாக யாரையும் தேடி போய் அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. உங்களை யார் மதித்து உங்ககிட்ட வந்து பேசி அந்த பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியவங்களா விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் நீதிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, அநீதியை எதிர்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அநீதியை கண்டா பொங்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சரியாக பொருந்தும். வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே பெருசாக கலங்கி நிற்க மாட்டீங்க. என்னால் எல்லாமே சிறப்பாக செய்ய முடியும், நான் தேடி வந்துடுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வாழக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். எல்லா விதத்துலையுமே எல்லோருக்குமே நன்மையை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் இந்த கோபம் வந்துட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் பேசிடுவீங்க. அதன் பிறகு அதை நினச்சி வருத்தமும் படுவீங்க. சொன்ன விஷயம் தப்பாக இருந்தால் சாரி கேட்க கூட தயங்க மாட்டீங்க. மன்னிப்பு கேட்கும் இயல்புமே உங்ககிட்ட இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்குமே எப்பொழுதுமே நன்மையை செஞ்சாலுமே உங்களோட வாழ்க்கையில் ஏன் நிறைய பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க. ஏதாவது சரியான தீர்வு கிடைச்சிருக்கா? கட்டாயம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நன்மை பிறக்கும். உங்கள் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெறுவதை கண் கூட காண முடியும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுளே முருகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற நல்ல விஷயத்தை உடனுக்குடன் செய்யக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. அதே போல் நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் இந்த அறுபடை முருகன் கோவிலுக்குமே சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதை யாராலையுமே தடுக்க முடியாது. முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்க பெற்று நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளர்வதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். எந்த ஒரு ஜோசியருமே தினமுமே ஒரு முறையாச்சும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்வியை எதிர்கொள்ளாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க பலாப்பழம் போல் முள்ளா இருப்பாங்களே, இனிப்பானவங்கள அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புதிருக்கு சொந்தக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்க. எப்படின்னா புதிருக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் புலியின் பாய்ச்சல் போல் எங்கேருந்து எப்படி பாய்வாங்க அப்படின்னு கணிக்கவே முடியாது.
இந்த ஒரு கேள்வியை எல்லா ஜோசியக்காரங்களுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. விருச்சிக ராசி தாங்க இருக்கிறதுலேயே கொஞ்சம் சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு ராசியாக இருக்குது. இந்த ராசிக்காரங்கிட்ட 3 நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பெரும்பாலும் குணாதிசயம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியே தான் இருக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் அதிபதி முருகப்பெருமான். அதனால தான் உங்களை முருகனை தொடர்ந்து கும்பிட்டுட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேரும். இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் புதனும், குருவும், சூரியனும் அமர்ந்திருக்காங்க. சிம்மத்தில் வந்துட்டு செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. கும்ப ராசியில் சனியும் ராகுவும் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவால் எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்மளோட முயற்சிகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான முயற்சியாக இருக்கும், முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா 10ஆம் இடத்துல இப்பொழுது இருக்கிறார். இதனால் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அந்தஸ்து, புகழ் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீங்களே சொல்லப்போனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்தை அடைகிற மாதிரி இருக்கும். திறமையாக செயல்பட்டால் நன்மையுமே இருக்கும், அதில் பண வரவுமே சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு செலவுகளுமே கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது சுப செலவாக இருக்கும், பெருசாக கவலைப்பட தேவையில்லை. மேலும் அத்தியாவசியம் இல்லாமல் பண்ணுற செலவு மட்டும் நீங்களாக குறைச்சிக்கிட்டால் நல்லது. நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் முயற்சி எடுத்து எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செஞ்சீங்கன்னா அது எல்லாமே நல்லதாக நடக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நிறைய வகையில் நன்மைகளுமே பிறக்கும். அதனால் கொஞ்சம் கூட அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. எல்லா விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து இறங்கணும். அது மட்டும்தான் நல்லதாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்காரான்னு பார்த்தா இருக்காரு. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்துட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுப்பாரு. கவனமாக செய்யணும். ஆனால் அது மிகவும் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கலாம். விவசாயிகளுக்கு சுமாராக வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. தாயின் உடல்நலம், உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே காதலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத பயணம் உங்களுக்கு உண்டாகும். திடீரென நீங்கள் போட்டு வச்சுருக்கிற பிளான் மாறும். பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க மட்டும் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். 5ஆம் அதிபதியாக குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால யோக வணிகத்தின் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படணும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க பொறுமையாக நிதானமாக இருக்கணும். குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் வரலாம், பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதாவது வேலை விஷயமாக கூட நீங்கள் போகலாம். ரொம்பவும் பெருசாக நினச்சி பயந்துக்காதீங்க. வேலை, தொழில், வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட பிரிவாக கூட இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் இது. அதனால தான் வேலை வாய்ப்பில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றமே வரும். இப்படி நீங்கள் நல்லபடியாக சம்பாதிச்சிங்கன்னா அது உங்களோட குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம் இது. சம்பள உயர்வு, பதிவு உயர்வும் கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலைக்கு அதற்கான அங்கீகாரம் உடனடியாக கிடைக்கும். அரசு துறை, தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் பெரிய அளவில் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே மனம் கலங்காமல் தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பாராட்டும், பதிவு உயர்வும் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்துல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான காலகட்டம். தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு இருக்கிறதுனால உழைப்புக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு மதிப்பு கொடுத்து எப்படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். பணம் நீங்கள் யாருக்காச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் அங்கேயே லாக் ஆகுவதற்குமே வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இந்த மாதம் செயல்படணும். சாதகமாக தொழில் வியாபாரத்தில் பல வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். பாதகமான விளைவுகளிலிருந்து தப்பிக்கணும். அதுவும் பண விஷயத்தில் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லது. மேலும் அரசாங்கத்தால் உங்களுக்கு தக்க சமயத்தில் நன்மை கிடைக்கும். தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். நட்பு வட்டாரம் பெரிய அளவில் விரிவடையும். நல்ல நண்பர்களால் முன்னேற்றம் உண்டாகும். 8ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ், அந்தஸ்து உயரும். வருமானம் அதிகரிக்கும். ஏற்றுமதி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். குல தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் அற்புதமான பலன்களை நீங்கள் பெற முடியும். அதே போல் துர்க்கை, காளி, காம்பாளையுமே செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்திலையுமே வரக்கூடிய தடை
தாமதம் உங்களை விட்டு நீங்கும். தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.